Hi guys and welcome back to Motorist Tamil. இன்னைக்கு நம்ம கிட்ட மூணு Brezzas இருக்கு. இது பார்த்தோம்னா நமக்கு ZXi Plus வேரியன்ட், இது நமக்கு VXi வேரியன்ட், இது பார்த்தோம்னா நமக்கு ZXi வேரியன்ட். ஸோ இந்த மூணு காசோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த காசு நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க SM Maruti Arena-க்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் கண்டிப்பா ஹெசிடேட் பண்ணாம கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாவே நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த காசில் கொடுத்துருக்க இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த ZXi Plusல கொடுத்துருக்க இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். மூணுக்குமே ஒரே இன்ஜின் தான், அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. 1.5 லிட்டர் K15C பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 102 bhp and 136 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. அண்ட் இன்ஜின் மே நல்லா பெருசாவே இருக்கு. இன்னும் பெரிய டீசல் இன்ஜின் கூட அகாமடேட் பண்ண மாதிரி நல்ல ஒரு பெரிய இன்ஜின் மே தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலும் இருக்கு. பேனட்டும் நல்லா ஹெவியாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன் வைஸ் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு மூணு காசுலேயே இருக்க டிஃபரன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி மூணு காசுமே சேம் இன்ஜின் தான். பட் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ZXi Plus வேரியன்ட் அண்ட் இந்த ZXi வேரியன்ட்ல நமக்கு ஸ்மார்ட் ஹைபிரிட் வந்துடும். VXi வேரியன்ட்ல நமக்கு ஸ்மார்ட் ஹைபிரிட் மட்டும் வராது. ஸோ இதுலையுமே நம்ம இன்ஜின் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ப்ரௌன் மாதிரி ஒரு கலர். இதுலையுமே நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. இன்ஜின் வைஸ் எந்த சேஞ்சுமே கிடையாது. அதே சேம் பவர் ட்ரெயின் தான். மைல்ட் ஹைபிரிட் சிஸ்டம் மட்டும், அதாவது ஸ்மார்ட் ஹைபிரிட் சிஸ்டம் மட்டும் இந்த VXi வேரியன்ட்டா நமக்கு வராது. மிச்சபடி டிசைன் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு இதுலயும் டியூல் பேரல் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துருது இந்த ZXi Plus வேரியன்ட்ல. அண்ட் இந்த ZXi வேரியன்ட்லயுமே நமக்கு டியூல் பேரல் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துடும். இந்த VXi வேரியன்ட்ல பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுப்பாங்க. அண்ட் நீங்க பார்த்தோம்னா நமக்கு அந்த சிட்டி லைட்கான ஃபங்க்ஷனும் இப்போ ஆன்ல இருக்கு. அதுவுமே நமக்கு ஹாலஜன்ல தான் வருது. இண்டிகேட்டருமே இந்த VXi வேரியன்ட்ல நமக்கு ஒரு ஹாலஜன்ல தான் கொடுக்குறாங்க. அண்ட் கீழே பார்த்தோம்னா நமக்கு ஃபாக் லைட்ஸ் வராது. பம்பர் போர்ஷன் பார்த்தோம்னா நமக்கு கம்ப்ளீட்லி பிளாக் கலர்ல தான் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இந்த ZXi Plus வேரியன்ட்ல பார்த்தோம்னா நமக்கு அது எல்லாமே வந்துடும். டியூல் பேரல் LED ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருப்பாங்க. LED DRL வந்துடும். அண்ட் அதுமே நமக்கு டியூல் செட்டப்ல தான் இருக்கு. அண்ட் கீழே பார்த்தோம்னா ஃபாக் லாம்பும் நமக்கு LED ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பம்பர் பிளாக் கலர் தான். அண்ட் கீழே பார்த்தோம்னா நமக்கு ஸ்கிட் பிளேட் மாதிரியான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கிரில் அந்த இடத்துல 2 குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மெட்டாலிக் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த காரை நமக்கு சன்ரூஃப் வந்துடும். ZXi வேரியன்ட்லயுமே நமக்கு சன்ரூஃப் வந்துடும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது நமக்கு ஒரு ஒயிட் கலர், பியூர் ஒயிட் கலர். இது நமக்கு கிரே கலர். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில்வர் கலர் தான், ஒரு ப்ளூயிஷ் ஃபினிஷ்ல இருக்கும். இதுலயுமே நமக்கு பெருசா சேஞ்ச் இல்லை. இது ZXi வேரியன்ட். இதுல வந்து நமக்கு டியூல் பேரல் ஹெட்லாம்ப் செட்டப் இதுலயுமே வந்து LED DRL வந்துடும். இதுல என்ன சேஞ்சுன்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபாக் லைட்ஸ் மட்டும் வராது. அண்ட் ஸ்கிட் பிளேட் வந்து நம்ம ZXi Plus வேரியன்ட் மாதிரியே தான் இருக்கு. அண்ட் கிரில்லுமே நமக்கு இந்த இடத்துல 2 கிரில் கொடுத்துறாங்க. அதே சேம் ஒரு கிரே கலர்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. LED இண்டிகேட்டர்ஸ் இதுலயுமே நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் மேஜரா இருக்க சேஞ்சுன்னு சொல்லலாம் ஃப்ரண்ட்ல. அண்ட் இப்போ நம்ம சைடில் போயிட்டு பார்ப்போம். இந்த ZXi வேரியன்ட்ல பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபுல்லி பிளாக் டவுட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் இதோட சைஸ் பார்த்தோம்னா 215/60 or 16 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக் அவுட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கு. நமக்கு பாடி கிளாடிங் காரை சுற்றி அது நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. சைடில் நமக்கு ரெக்வஸ்ட் சென்சரும் வந்துடும். இந்த காரில் நமக்கு கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் வந்துடும். ஸோ இந்த கீ நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு காரோட கீ. நம்ம லாக்கிங் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளூ கலர் டின் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடுது. அண்ட் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபார் பவர் விண்டோஸ் டிரைவர் சீட்டுக்கு மட்டும் வந்துடும். அண்ட் சில்வர் கலர் ஒரு ப்ளூயிஷ் ட்ரீட்மெண்ட்ல இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் இது பார்த்தோம்னா அக்சசரிஸ்ல வேணா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாடி கிளாடிங் எல்லாமே. அண்ட் ரியல்ல நமக்கு டிஸ்க் வராது. ஆனா 5 போல்ட்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ எல்லா வீலுக்குமே 5 போல்ட் வந்துருது. அது ஒரு நல்ல விஷயம். ரூஃப் ரேல்ஸும் வந்துடும். ஒரு நார்மல் சைஸ் சன்ரூஃப் வந்துருது. ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துறாங்க. ரியர்ல பார்த்தோம்னா நமக்கு LED டெயில் லாம்ப்ஸ் தான் வரும். ரிவர்ஸ் லாம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நமக்கு ஹாலஜன் பல்ப் வந்துருது. ஸ்மார்ட் ஹைபிரிட் அப்படிங்கிற பேக்கிங் கொடுத்துறாங்க. பாஸ்டர் ஹைப்பர் டிஃபோகர் எல்லாமே இந்த ZXi Plus வேரியன்ட்ல வந்துருது. பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நமக்கு 328 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்துடும். அண்ட் இந்த சீட்ஸ் வேணா நம்ம 60/40 ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த கார்ல போயிட்டு ஸ்பேர் வீலோட சைஸ் பார்த்தலாம். இங்கே கொஞ்சம் ஸ்டஃப்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் கேமரா எஸ் இது நமக்கு கொடுத்துறாங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் 4 பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த பம்பர் ஏரியாவில் வந்துருது. ஸோ பம்பர் ஏரியா நமக்கு ஒரு பிளாக் கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பிளாக் கலர் அலாய் வீல்ஸும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. இந்த VXi வேரியன்ட்ல பார்த்தோம்னா நமக்கு அலாய் வீல் மட்டும் வராது. பட் சேம் சைஸ் வீல்ஸ் தான். ஸோ 215/60 or 16 inch வீல்ஸ் தான். ஆனால் அலாய் வீல் வராது. ஒரு ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதில் நமக்கு கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் வராது. பட் பாடி கிளாடிங்கும் இதுலையுமே சேம் தான். அதில் எந்த சேஞ்சும் இல்லை. அண்ட் ஓவர் இம்ஸ்ல இதுலேயே இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. VXi வேரியன்ட்லேயும் வந்துருது. ZXi வேரியன்ட்லையுமே நமக்கு ஓவர் இம்ஸ்ல இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு நார்மலான ஒரு கீ ஃபாப் தான் இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன் அது எல்லாமே வந்துருது. அண்ட் இந்த VXi வேரியன்ட்லேயே பார்த்தோம்னா நமக்கு ஓவர் இம்ஸ் க்ளோஸ் அண்ட் ஓப்பனும் உள்ள இருந்தே பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு மேஜரான சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். VXi வேரியன்ட்ல பார்த்தோம்னா நமக்கு ரியர்ல வைப்பர் வராது. டிஃபாகர் மட்டும் கொடுக்குறாங்க. அண்ட் பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 328 liters. VXi வேரியன்ட்டா நமக்கு பார்சல் ட்ரே வராது. அண்ட் இந்த சீட்ஸுமே நம்ம கம்ப்ளீட்டாக தான் ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு நாப் மாதிரி இருக்கு. ஸோ அதை நம்ம தூக்கி நம்ம என்ன சீட்டை கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ 215/60 or 16 inch வீல். ஸோ சேம் சைஸ் ஸ்பேர் வீல் தான். சைஸில் எந்த சேஞ்சும் பண்ணல. அது ஒரு நல்ல விஷயம்.
அண்ட் இதில் பார்த்தோன்னா நமக்கு ரியரில் கேமரா வராது, ஆனால் 2 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துறாங்க. இதுலேயே நமக்கு ரியரில் எல்இடி டெய்லாம்ஸ் தான் வருது. ரிவர்ஸ் லாம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நமக்கு ஹாலஜன் பல்பில் வந்துடும். அண்ட் ஷார்பின் ஆண்டனா இதில் வந்துருது. இந்த காரில் நமக்கு சன்ரூஃப் மட்டும் வராது. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு டியூல் டோன் அலாய் வீல்ஸ் வந்துடும். வேற நம்ம ZX-ல பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் டோன் அலாய் வீல் தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பிளாக் கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இதில் நமக்கு டியூல் டோனில் வரும். இதில் எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் பார்த்தோன்னா நமக்கு கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் வந்துடும். அண்ட் கீயுமே சேம் கீ தான். ஸோ இதுதான் இந்த காரோட கீ. ஸோ இதுலேயுமே நமக்கு லாக்கிங் அன்லாக்கிங் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளூ ஃபினிஷில் தான் இருக்குது. அண்ட் டோர் ஹேண்ட்ஸ் இதில் நமக்கு க்ரோமில் வந்துடும். அண்ட் மிச்சப்படி பெருசாக எந்த சேஞ்சுமே இல்லை இந்த ZX-i அண்ட் ZX-i ப்ளஸ் வேரியண்ட்டுக்கும். இதுலேயுமே நமக்கு ரூஃப் ரேல்ஸ் வந்துருது அண்ட் சன்ரூஃப் கொடுத்துறாங்க. அண்ட் இந்த ரெயின் வைசஸ் தான் பார்த்தோன்னா நமக்கு ZX-i வேரியண்ட்டில் ஒரு ஆப்ஷனலாக ஆக்சரிஸாக ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த இடத்துலையுமே நமக்கு ZX-i வேரியண்ட்டில் சின்னதாக ஒரு பாடி கிட் மாதிரி வரும். ஸோ அதுவுமே இதில் ஆட் பண்ணல. அண்ட் ரியரில் பார்த்தோன்னா நமக்கு சேம் எல்இடி டெய்லாம் செட்டப் தான். ரிவர்ஸ் லாம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் நமக்கு ஹாலஜன் பல்பு தான் வரும். வாசர் வைப்பர் டிஃபவர் எல்லாமே வந்துருது. ஷார்பின் ஆண்டனாவும் கொடுத்துட்றாங்க. இதில் பார்த்தோன்னா கேமரா அந்த இடத்துல வந்துடும். 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துறாங்க. இந்த காரில் நமக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமரா வந்துடும் ZX-i ப்ளஸ் வேரியண்ட்டில். அண்ட் பூட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா இதில் நமக்கு 328 லிட்டர்ஸ் தான். அண்ட் சீட்ஸ் வேணால் நம்ம இதுலேயும் 60-40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே ஸ்பேர் வீல் அதே சைஸ் தான். 215/60 16 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட் லேம்ப்ஸ் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஹுக் மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம இந்த காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம டோர்ஸ் பார்த்தோம்னா நல்லா வைடாக தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் ஒரு ப்ரௌன் கலரில். இந்த இடத்துல ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட். டோர் ஹேண்ட்ஸ் நம்ம க்ரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்க்ரெஸ் பார்த்தோம்னா ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. இங்கே பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம்க்கான பேட்டரி பேக் இந்த இடத்துல தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் டோர் பாக்ஸும் நல்லா பெருசாக தான் இருக்குது. 1 லிட்டர் பாட்டிலாம் ஈஸியாகவே வைக்கலாம். இந்த ஸ்பேஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. லெக்ரூம் நீரம்லாம் நல்லா தாராளமாகவே இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இருக்கேன். அண்ட் அண்டர் தை சப்போர்ட்டு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இருக்குது. ஹெட்ரூம் பார்த்தோம்னா ஏன் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'7" எனக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை. நல்ல ஒரு ஹெட்ரூம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஹெட்ரூம் கொஞ்சம் தாராளமாகவே இருக்குது. அண்ட் ரியரில் நமக்கு இந்த இடத்துல 2 AC வென்ட்ஸ் கொடுத்துறாங்க. ஒரு USB-A அண்ட் ஒரு USB-C சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. அண்ட் சென்ட்ரலில் ஆம்ரெஸ்ட்டும் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கவர் போட்டிருக்கு, அதனால் காமிக்க முடியாது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் விண்டோ ஏரியாவும் நல்லா பெருசாக தான் இருக்குது. குவார்டர் கிளாஸும் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக கிளஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆக சான்சஸ் இல்லை. இந்த காரில் நமக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்துடும். நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஒரு சின்ன சன்ரூஃப் வந்துடுது. ஒரு நார்மல் சைஸ் சன்ரூஃப் தான். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம VX-i வேரியண்ட்டோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரியர் சீட் ஸ்பேஸ்லாம் சேஞ்ச் ஆகுது, ஆனால் ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிளாக் கலர் ஃபேப்ரிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ZX-i ப்ளஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு. அண்ட் டோர் ஹேண்ட்ஸுமே இதில் நமக்கு ஒரு பிளாக் கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்க்ரெஸ்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது பார்த்தோன்னா சீட்டை வந்து கம்ப்ளீட்டாக முன்னாடி தள்ளி வச்சிருக்கேன். அதனால் நல்ல ஒரு தாராளமான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் ஃபுட் ரூம் வந்து நல்லாயிருக்கும். அதாவது நம்ம ஃப்ரண்ட் சீட் வழியில் ஃபுட்டை டக் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நமக்கு அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம்க்கான பேட்டரி பேக் இந்த இடத்துல வராது. ஸோ அதனால் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் டோர் பாக்கெட்ஸ்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதுலையுமே நமக்கு இந்த VX-i வேரியண்ட்லேயே ரியரில் AC வென்ட்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் இந்த இடத்துல நமக்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லை. ஸோ அது மட்டும் மிஸ் ஆகுது. அண்ட் ZX-i ப்ளஸ் வேரியண்ட்டில் பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே நமக்கு இதில் வராது VX-i வேரியண்ட்டில். அண்ட் இந்த காரில் நமக்கு சன்ரூஃப் மட்டும் வராது. அதுதான் ஒரு மேஜரான சேஞ்சுன்னு சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தோன்னா எனக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஆம்ரெஸ்ட் வந்து இந்த VX-i வேரியண்ட்டில் வராது. அண்ட் ரியரில் பார்சல் ட்ரே மட்டும் வராது. கேபின் லேம்ப்ஸ் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துறாங்க. ஸோ ஒரு ஹாலஜன் லேம்ப்ஸ் தான் வருது. அண்ட் ZX-i வேரியண்ட்டில் பெருசாக எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ அதில் அதே மாதிரி தான் இருக்குது. ரியரில் வைப்பர் மட்டும் வராது. அதுதான் ஒரு சேஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா இப்போது கொஞ்சம் இது அக்சசரைஸ்டு விஷயம் தான். ஸோ இதில் வந்து சீட் கவர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் இதில் பாருங்கள், நான் ஆம்ரெஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கப் ஹோல்டர் வந்துடும். அண்ட் இதுலேயுமே நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துறாங்க. AC வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இதே வந்துடுது. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் மட்டும் இதில் வந்துடுது. ZX-i வேரியண்ட்டில். ZX-i ப்ளஸில் நமக்கு USB-A அண்ட் USB-C 2 சார்ஜிங் சாக்கெட் வந்துச்சு. அண்ட் ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்ட் பார்த்தோம்னா நமக்கு சிமிலரான ஒரு டேஷ்போர்ட் தான். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். அண்ட் இங்கேயுமே பார்த்தோன்னா நமக்கு அந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல் ப்ரௌன் கலர், இடத்துல ஒரு சில்வர் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்ட்லுமே நமக்கு க்ரோமில் தான் வருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இலுமினேட்டட் சில் கார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே அக்சசரிஸில் போட்டது தான். ஸோ இப்போ நம்ம ZX-i ப்ளஸோட இன்டீரியர் போயிட்டு அதில் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ டோர் பாக்கெட்ஸ் பார்த்தோம்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 1 லிட்டர் பாட்டிலாம் ஈஸியாக வைக்கலாம். இதில் பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துருது. ORMஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. டோர் ஹேண்ட்ஸுமே நமக்கு க்ரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ட்விட்டருக்கான பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன். இது வந்து நமக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்கான பட்டன். ஸோ அதுக்கான கேமரா பார்த்தோன்னா நமக்கு ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க. ORMஸ்லேயும் நமக்கு ORMஸ்க்கு கீழே இருக்கும்.
அண்ட் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம்கான பட்டன் இந்த இடத்துல வந்து ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே வந்துடுவோம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் நமக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் வந்துடுது. ஸோ இன்ஜின் பார்த்தோம்னா நல்லா ரிஃபைண்டாகவே இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு இந்த ஸ்டியரிங் வீலில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. ரைட் சைடில் பார்த்தோம்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இதில் நமக்கு கொடுத்துறாங்க. ZX8 ப்ளஸ் வேரியண்ட்டாக நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருது. ZX8 நம்ம போயிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் தான் கொடுக்குறாங்க. நமக்கு ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. அந்த வாய்ஸ் கமாண்ட்ஸும் வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ் தான் கொடுக்குறாங்க. சென்டரில் மட்டும் ஒரு MID வந்துடுது. லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர், ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துடுது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஃபியூல் மீட்டர் கொடுக்குறாங்க. லெஃப்ட் சைடில் டெம்பரேச்சர் மீட்டரும் வந்துடுது. அண்ட் ஹெட்லாம் இப்போ ஆன் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். நமக்கு ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, ரேஞ்ச் அந்த மாதிரி விஷயம் வந்துடுது. நம்ம நிறைய மாருதி காசில் பார்த்துருப்போம். ஸோ ஒரு ப்ளூ கலர் பேக்லைட்டில் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப்பில் சேவ் ஆன ஃபியூலோட லெவல் அண்ட் கிளாக், ஜிஃபோர்ஸ் மீட்டர், பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டமில் பேட்டரி பேக்கில் இருக்க பேட்டரி பர்சன்டேஜோட லெவலும் வந்துடுது. ஸோ நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கிராஃபிக்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தோன்னா நமக்கு ரீச் ஆஸ் வெல் அஸ் ரெண்டு அட்ஜஸ்ட்டுமே கொடுத்துட்றாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஈஸியாக ஒரு டிரைவிங் பொசிஷன் வந்துடலாம். அண்ட் இந்த சீட்ஸ்க்குமே நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் இந்த ZX8 ப்ளஸ் வேரியண்ட்டில் வந்துடும். இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு 9-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதுலையுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆட்டோ வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு அந்த மைல்ட் ஹைப்ரிட் சிஸ்டமில் பேட்டரி பேக் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். அண்ட் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, ஆவரேஜ் ஸ்பீட், எனர்ஜி ஃப்ளோ, இந்த மாதிரி மீட்டர்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜரும் நம்ம கொடுத்துறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒயர்லெஸ் சார்ஜர் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ஆம்பியன்ட் லைட்டிங்கும் வந்துடும். ஸோ பிரைட்னஸ் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஸ்பீட் லிமிட் அலர்ட்டும் கொடுத்துறாங்க. அது வேணால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். டோர் அன்லாக், ஏசி மோட், வைல், ஐடியல் ஸ்டாப்பிங், ஸ்டாண்டர்ட், எக்கானமி, கம்ஃபர்ட் அப்படிங்கிற 3 மோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோன்னா நமக்கு அந்த அலர்ட்கான இன்ஃபர்மேஷன், வெஹிக்கிள் அலர்ட்ஸ், இது எல்லாமே அந்த வார்னிங், செக் இன்ஜின், SRS ஏர்பேக் ஃபால்ட், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபால்ட்னா நமக்கு காமிச்சு கொடுத்துரும். அண்ட் செட்டிங்ஸில் போயிட்டோம்னா அலர்ட்ஸ், அலர்ட் வாய்ஸ் ப்ராம்ப்ட்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கொடுத்துருக்காங்க. பட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. நல்லா ஃப்ளூயிடாகவே இருக்குது. லேக்லாம் பெருசாக இல்லை. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்டர் மாதிரியும் வந்துடுது. நமக்கு பேட் டிவைசஸ், டிஸ்பிளே செட்டிங்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்துடும். ஸோ நல்லா தான் இருக்குது. ரொம்ப கம்பர்சமாலாம் இல்லை, நம்மளை போட்டு குழப்புற மாதிரிலாம் இல்லை. நல்லா ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பார்த்தோன்னா நம்ம இந்த மாதிரி டச்சில் தான் ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மியூட் பட்டனும் தனியாகவே கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் ரெகக்னிஷனுக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துடுது. ஸோ அதான் அந்த வாய்ஸ் ரெகக்னிஷன் நம்ம என்ன ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ நைட் டைமில் கிளார் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதை கூட நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் ஏசி வென்ஸ் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டச் ஸ்க்ரீனுக்கு கொஞ்சம் கீழே தான் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துடுது. இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு USB-A சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துறாங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் இந்த வேரியண்ட்டில் நமக்கு வரும். ஆட்டோமேட்டிக் போயிட்டோம்னா 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துறாங்க. ஒரு லெதர் ஃபினிஷில் இருக்குது. இதுக்கு அடியிலுமே நமக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு 2 கப் ஹோல்டர், ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் கொடுத்துறாங்க. டேஷ்போர்ட் பார்த்தோன்னா நமக்கு ஒரு பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட் வந்துடுது. ஒரு ப்ரௌன் கலர் டெக்ஸ்சர்லாம் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் க்ளோ பாக்ஸ் பார்த்தோன்னா நமக்கு டீசெண்டான ஒரு சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூலிங் ஃபங்க்ஷனும் நமக்கு வந்துடும். இது ZX8 ப்ளஸ் வேரியண்ட், அதனால கூலிங் ஃபங்க்ஷனும் கொடுத்துறாங்க. அண்ட் 6 ஏர்பேக்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். ABS EBD கொடுத்துறாங்க. அந்த ஃபீச்சர், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடுது. ஆட்டோ டிமிங் IRVM கொடுத்துறாங்க. அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு வேனிட்டி மிரர்ஸ் இல்லை. இந்த இடத்துல நமக்கு வேனிட்டி மிரர்ஸ் மட்டும் கொடுத்துறாங்க. வித் லைட்டோட வந்துருது. நம்ம என்ன மேனுவலாக ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சன்கிளாஸ் ஹோல்டரும் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துட்றாங்க. லைட்ஸ் எல்லாமே நமக்கு ஹாலஜன் பல்ப் தான். அண்ட் இப்போ நம்ம சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. ஜஸ்ட் ஒரு நார்மல் சைஸ் சன்ரூஃப் தான். அண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஃபீச்சர்ஸ் நல்லாவே ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட்லேயே சொல்லலாம். ஸோ இதுவுமே ரோட்டில் போகிறப்போ, நமக்கு ஹைவேஸ்லாம் ட்ரைவ் பண்ணுறப்போ கண் எடுக்காமல் நம்ம இன்ஃபர்மேஷன் பார்க்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம்னா லோ ஃபியூல் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு. அண்ட் இதில் நமக்கு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பொசிஷனுமே நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு RPM மீட்டர் வந்துடுது. ஸ்பீடோமீட்டர் நமக்கு டிஜிட்டலாக கொடுத்துறாங்க. இது பார்த்தோன்னா நமக்கு அந்த ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி அந்த விஷயமும் வந்துடுது. ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டமோட பேட்டரி பர்சன்டேஜும் நமக்கு கொடுத்துட்றாங்க. பார்க்குறதுக்கும் நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் தான். அண்டு நம்ம வேணும்னா அதை க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிக்கும். அண்ட் இந்த ZX8 ப்ளஸ் வேரியண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமரா வந்துடும். ஸோ
ஸோ அது வேணால் நம்ம இந்த மாதிரி மோட் கூட சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது லெஃப்ட் சைட் வியூ அண்ட் ரியர் வியூ வர மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம ஒரு பேர்ட் சைட் வியூ மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல அது உங்களுக்கு அந்த பேர்ட் சைட் வியூ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா லெஜிபிளாகவே இருக்குது. இந்த நமக்கு கைட்லைன்ஸும் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அண்ட் நல்ல ஒரு கேமரா குவாலிட்டியும் கூட. ஸோ இந்த காரோட ஒரு ஃபீச்சர்ஸ் நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ZXi வேரியண்ட்டுக்கு பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்துட்டு நம்ம VXi வேரியண்ட் வந்தோம்னா பெருசாக எந்த சேஞ்ச் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுலேயுமே நமக்கு கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. ORMS க்ளோஸ் அண்ட் ஓப்பன் நம்ம இங்கேருந்து பண்ணிக்கலாம். VXi வேரியண்ட்லேயே அது கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தோன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன், ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன் வந்துருது, ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனும் கொடுத்துறாங்க அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் பட்டனும் இந்த இடத்துல வந்துருது. சீட்ஸ் பார்த்தோம்னா எனக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் இந்த வேரியண்ட்லேயே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த ZXi வேரியண்ட்டில் வராது, ZXi ப்ளஸில் மட்டும்தான் வரும். அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தோம்னா நமக்கு ரீச் ஆஸ் வெல் அஸ் ரெக்கர் ரெண்டு அட்ஜஸ்ட்டுமே கொடுத்துறாங்க. அண்ட் இந்த ZXi வேரியண்ட்லேயே பார்த்தோம்னா நமக்கு ஸ்டியரிங்லாம் கண்ட்ரோல் பண்ணதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துருது. ஃபர்ஸ்ட் நம்ம பவர் விண்டோஸை க்ளோஸ் பண்ணிடுவோம், சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக வரும். ரைட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா நமக்கு சேம் அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி அண்ட் டிரைவிங் டைம், ஐடியல் ஸ்டாப்ல சேவ் ஆன ஃபியூல், கிளாக், ஜிஃபோர்ஸ் மீட்டர், பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸ் இது எல்லாமே வந்துருது. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி அந்த ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் பார்த்த மாதிரியே தான். அதில் இதில் எந்த சேஞ்சும் இல்லை. டச் ஸ்க்ரீன் தான் ஒரு மேஜரான சேஞ்சுன்னு சொல்லலாம். இதில் நமக்கு 7 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான் வரும். ZXi ப்ளஸ்ல நமக்கு 9 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்துருது. இதுவுமே நம்ம நிறைய பிரஸா காசில் பார்த்துருப்போம், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே, ஸோ அதில் பார்த்தோம்னா மோட், ஆட்டோ மோட் அதுவே ஸ்விட்ச் ஆகிக்கும், அதாவது டே அண்ட் நைட்டுக்கு அதுவே ஸ்விட்ச் ஆகிக்கும். அண்ட் பிரைட்னஸ் வேணாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட், வால்பேப்பர் மோடுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்க. டேட் அண்ட் டைம், நமக்கு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே Android Autoவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா லோடடாகவே இருக்குது. அண்ட் இதுலேயுமே நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் சென்டர் மாதிரி ஒரு விஷயம் வந்துடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக தான் இருக்குது. ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி அண்ட் ஸ்மார்ட் ஹைப்ரிட்டோட அந்த எனர்ஜி ஃப்ளோ அதுவுமே நமக்கு இதில் கொடுத்துறாங்க. 7 inch இருந்தாலும் நல்லா தான் லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ நல்லா தான் இருக்குது. இதுலேயுமே நமக்கு வால்யூமுக்கு டச் கண்ட்ரோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மியூட்டுக்கும் தனியாக அந்த இடத்துல ஒரு பட்டன், ஒரு டச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துடும். ஒயர்லெஸ் சார்ஜிங் பார்ட் மட்டும் நமக்கு இந்த இடத்துல வராது. ஸோ அது ஒரு மேஜரான சேஞ்ச் சொல்லலாம். ஒரு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துறாங்க. டேஷ்போர்டு வந்து சிமிலர் தான். ஸோ ஒரு பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர் தான். அண்ட் இதில் கூலிங் ஃபங்க்ஷன் வருது நம்ம பார்த்துலாம். ஸோ ZXi வேரியண்ட்டில் நமக்கு க்ளோ பாக்ஸுக்கு கூலிங் ஃபங்க்ஷன் மட்டும் வராது. அண்ட் ஆட்டோ டிமிங் IRVMும் வராது. அதுவுமே ஒரு மேஜரான சேஞ்ச் தான். அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு சன்கிளாஸ் ஹோல்டரும் கொடுத்துட்றாங்க. அண்ட் லைட்ஸுமே நமக்கு ஹாலஜன் லைட் தான் வருது. அண்ட் இந்த இடத்துல நமக்கு மிரரில், இந்த இடத்துல நமக்கு மிரர் அலாங் வித் லைட்ஸ் ரெண்டுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் சேம் சைஸில் சன்ரூஃப் தான், அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. பட் சீட்ஸ் வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் நமக்கு ZXi ப்ளஸ் வேரியண்ட்லேயே வரும், VXi வேரியண்ட்லேயே வரும். அதோட பேட்டர்ன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு லெதர் அப்போல்ஸ்ட்ரி, இது வேணால் நம்ம அக்சசரிஸ்லாம் மாருதி சுசுகிலேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க, அது வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் ஆம்ரெஸ்ட்டும் இந்த ZXi வேரியண்ட்டில் நமக்கு வராது. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு 2 கப் ஹோல்டர் மட்டும் கொடுத்துறாங்க, ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துருது. ஸோ இதுதான் ஒரு மேஜரான சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேவும் இந்த ZXi வேரியண்ட்டில் வராது. பட் தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்துருது. அண்ட் டோர் ஹேண்ட்ஸுமே நமக்கு இதில் க்ரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓரளவுக்கு நல்ல ஃபீச்சர் லோடடாக இருக்குது. ஆப்வியஸ்லி எல்லா ஃபீச்சர்ஸும் வேணும்னா நம்ம வந்து ZXi ப்ளஸ் வேரியன்ட் போகிறது தான் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அண்ட் இதுலேயுமே நமக்கு ட்விட்டருக்கான பிளேஸ்மெண்ட்லாம் அந்த சைடில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம VXi வேரியண்ட்டோட இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ நமக்கு சிட்டி லைட்ஸ் ஆன்லேயே இருக்குது. ஸோ இதுலேயுமே பார்த்தோன்னா நமக்கு ORMஸை வெளியிலேருந்து க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு இதில் வந்து பவர் விண்டோஸ், அதாவது ஃப்ரண்ட்டில் டிரைவர் சீட் பவர் விண்டோஸ் வந்து 1 touch அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. இந்த VXi வேரியண்ட்லேயே அது வந்துருது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் சீட்ஸ்க்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கா நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா எனக்கு சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷனும் இந்த VXi வேரியண்ட்டே கொடுத்துட்றாங்க. ஸோ இன்டீரியர் வந்தாச்சு. அண்ட் இதுலேயுமே நமக்கு அந்த ட்விட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்மூத்தான இன்ஜின் தான். இதில் பார்த்தோன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொடுத்துறாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் இந்த VXi வேரியண்ட்டில் நமக்கு வராது. கால் அட்டன் டிக்ளைன் பண்ணுற ஃபங்க்ஷன் இதில் நமக்கு வந்துருது. அண்ட் ஸ்டியரிங்க்கு பார்த்தோம்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் இந்த VXi வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு மிஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோன்னா நமக்கு இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இதுவுமே நமக்கு அனலாக் தான். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ஃபியூல் மீட்டர் அண்ட் டெம்பரேச்சர் மட்டும் நமக்கு இந்த சென்டரில் இருக்க டிஜிட்டல் வந்துருது. அண்ட் ரைட் சைடில் நமக்கு ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க, லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் வந்துருது. இங்கே பார்த்தோன்னா நமக்கு அந்த ஃபியூல் மீட்டரும் டெம்பரேச்சர் மீட்டரும் வந்துடும். அண்ட் ஒரு டாகுல் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, ரேஞ்ச் அது மட்டும் வந்துடும். லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல ஒரு டாகுல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ட்ரிப் A ட்ரிப் B அண்ட் ஓடோமீட்டர் அது மட்டும் வந்துடுது. அண்ட் இதுதான் ஒரு மேஜரான சேஞ்சுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த டச் ஸ்க்ரீன் பார்த்தோம்னா இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வேகனார் அண்ட் செலரியோ அந்த காசில் பார்க்குற மாதிரி இருக்குது. வேறு ZXi வேரியண்ட் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ப்ளூ கலர் பேக்லிட்டில் இருந்துச்சு.
ஸோ ஃபீச்சர்ஸுமே அதுக்கும் இதுக்கும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயுமே எனக்கு மோஸ்ட்லி அது எல்லாமே வந்துடுது. டிஸ்பிளே அண்ட் டேட் அண்ட் டைம், வெஹிக்கல் அலர்ட்ஸ், சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ளூ கலர் பேக்லைட்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் சென்டர் வந்துடுது. அண்ட் இது வேணால் நம்ம இப்படி ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம், அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் டேட் அண்ட் கிளாக்கும் வந்துடுது. இதுலேயுமே நம்ம சவுண்ட்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம இந்த டச்சில் தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மியூட்டுக்கும் தனியாக ஒரு பட்டன் கொடுத்துறாங்க. இதுவுமே நம்ம வேணால் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஏசி வந்து நமக்கு இதில் இந்த இடத்துல தான் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு USB-A சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. இந்த இடத்துலையும் ஒரு 12V சார்ஜ் சாக்கெட் மட்டும் வந்துடுது. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வருது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பாட் வராது. ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு 2 கப் ஹோல்டர் வந்துடும். ஆம்ரெஸ்ட்டுமே வராது இந்த VXi வேரியண்ட்டில். டேஷ்போர்டோட பேட்டர்ன் பார்த்தோம்னா இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோன்னா ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் ஒரு ப்ரௌன் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து நமக்கு பிளாக் கலரில் தான் இருக்குது. ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயுமே நமக்கு ஃப்ரண்ட்டில் க்ளோ பாக்ஸ் வந்து ஒரு நார்மலான க்ளோ பாக்ஸ் தான். கூலிங் ஃபங்க்ஷன் இதில் நமக்கு கிடையாது. ஏர் பேக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இதில் 2 ஏர் பேக்ஸ் தான் வரும். ஸோ ஃப்ரண்ட்டில் 2 ஏர் பேக் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆட்டோ டிமிங் IRVM நமக்கு வராது இல்லை. ஸோ இந்த இடத்துல நமக்கு மிரர் மட்டும் கொடுத்துறாங்க. ஆனால் லைட் இதில் வராது. அண்ட் சன்ரூஃபு நமக்கு வராது. ஸோ அதான் ஒரு மேஜரான சேஞ்சுன்னு சொல்லலாம் இந்த VXi அண்ட் ZXi வேரியன்ட்ஸ்க்கு. இந்த இடத்துல நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனும். சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னாலும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நமக்கு குளோபல் NCAPல 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிருந்துச்சு. ஸோ ஃபைனலி ப்ரைஸிங் பார்த்தலாம். அண்ட் வாரண்டி வைஸ் பார்த்தோம்னா 3 காசுமே 2 years or 40,000 kilometers வாரண்டி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த VXi வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு 11.63 lakhs வரும் ஆன் ரோட் ப்ரைஸ். இந்த ZXi வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு 14 lakhs வரும். 13.96 lakhs எக்ஸாக்டாக சொல்லணும்னா. இந்த ZXi ப்ளஸ் வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு 15.76 lakhs வரும். ஸோ 3 காசுமே ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் தான். ஸோ இதுதான் கைஸ் இந்த 3 Brezzasோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care. Bye bye and drive safe.